ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு செல்வம் அகாடமி. இந்த வீடியோவில் 10th தமிழ் புக்கில் இருக்கிற இயல் 2 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், உரைநடை உலகம். கேட்கிறதா என் குரல், கேட்கிறதா என் குரல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வழின்னா என்னது, காற்று. சரிங்களா? ஒரு காற்றுக்கு உயிர் இருந்தால் அது வந்து என்னவெல்லாம் நம்மக்கிட்ட பேசுமோ அதை அப்படியே வந்து ஒரு உரைநடையாக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். சரியா? ஃபஸ்ட்டா இந்த உலகம் வந்து ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். ஓகேங்களா? ஐம்பெரும் பூதம்னா என்னப்பா? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஐம்பூதம். பஞ்சபூதம்னு சொல்லுவாங்கள்ல, அதான். ஓகேங்களா? அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே. ஓகேங்களா? இந்த ஐம்பூதத்தில் இந்த காற்றையும் ஒன்றா வச்சிருக்கிறது அந்த காற்றுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். ஓகேங்களா? அப்போ திருமூலர் எழுதுனது என்னது? திருமந்திரம். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். ஓகேங்களா? திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். அந்த திருமூலர் திருமந்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து, நீங்க வந்து டெய்லியும் உங்களுடைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மூச்சு பயிற்சி வந்து நீங்க டெய்லியும் தினமும் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிற்கால ஔவையார் தம் குரலில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம திருமூலருக்கு அப்புறம் ஔவையார் வந்து அவங்களுடைய குரல்ல, ஔவை குரலில், ஓகேவா, ஔவை குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில், வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாருங்க. ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் வேறு, ஔவை குரல் வேறு. ஓகேங்களா? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். சரியா? இதை எழுதுனது யாரு? ஔவை. என்ன அதிகாரம்? வாயுதாரணை. சரியா? எந்த நூல்னு கேட்டால் ஔவை குரல். ஔவை குரல்ல 49வது குறளாக இது இருக்குது. ஓகேங்களா? ஔவை குரல்ல 49வது குறளாக இது இருக்குது. ஓகேங்களா? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில். அது என்னப்பா வாயு? வாயுனாத காற்று. ஓகேங்களா? அந்த காற்றோட வழக்கத்தை நம்ம வந்து அறிஞ்சு அதை தெரிஞ்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு ஆயுள் பெருக்கம் உண்டு, அதாவது வாழ்நாள் நீட்டிப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கீழே பாருங்க, காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி இது எல்லாமே பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே என்னதான்? காற்று தான். ஓகேங்களா? காற்றுன்னு சொல்லுவாங்க. வளி, தென்றல், புயல், சூறாவளி எப்படி வேணா சொல்லலாம். இது எல்லாமே எதை குறிக்குது? காற்றைத்தான் குறிக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல் காற்று, புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று அப்படின்னு இன்னும் நிறையா பேர்கள் வந்து இருக்கு. இது வந்து எதை பொறுத்து அமைதாமா? அதோடைய பருவநிலை. சரிங்களா? பருவநிலை மாற்றம் அதுவும் இல்லை சூழல், அந்த சுற்றுப்புற சூழலையோ இல்லது அந்த காற்று வந்து வீசுகிற வேகத்தையோ, இந்த 3 பேஸ் பண்ணி தான் இது என்ன காற்று அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. பருவநிலை, சூழல், வீசும் வேகம். சரிங்களா? பருவநிலை, சூழல், வீசும் வேகம் இந்த 3 பொறுத்து தான் அது என்ன காற்று அப்படிங்கிறதே நம்மளால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், 4 திசையிலும் காற்று வந்து 4 திசையிலும் இருக்காப்பா? இருக்கா? காற்று வந்து 4 திசையிலும் இருக்கா? இதில் பாருங்க, கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. ஓகேங்களா? கிழக்கு அப்படிங்கிறத நம்ம குணக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படின்ற வேறு பெயரும் இருக்கு. இப்போ காற்று வந்து கிழக்கில் இருந்து வீசுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? கொண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கிழக்கிலிருந்து வீசும் பொழுது அது என்னது? கொண்டல் எனப்படுகிறேன். ஓகேங்களா? கொண்டல்னு சொல்லுவோம். இப்போ வந்து கடல் பகுதியில் இருக்கிற மலை மேகங்கள் மேலே தான் அந்த காற்று வந்து வரும். ஓகேங்களா?
கடல் பகுதிக்கு மேலே உள்ள மலைமேகங்களை கடல் பகுதிக்கு மேலே இருக்கிற அந்த மலைமேகங்களை வந்து இது சுமந்து வருதாம். அதனால இது மலைக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ கிழக்கு அப்படிங்கறதுடைய வேறு பெயர் என்னது? குணக்கு. கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்கு. கிழக்கிலிருந்து வீசும் பொழுது இதை கொண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணுதாம், கடல் பகுதிக்கு மேலே இருக்கிற அந்த மலை மேகங்களை வந்து சுமந்துட்டு போகிறதுனால, ஓகேங்களா, கடல் பகுதிக்கு மேலே இருக்கிற அந்த மலை மேகங்களை சுமந்து போகிறதுனால இதை மலைக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மேற்கு. செகண்ட் டைரக்ஷன் என்னது? மேற்கு. ஓகேங்களா? இரண்டாம் திசை மேற்கு. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. ஓகேங்களா? மேற்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம குடக்கு அப்படின்ற வேறு பெயரும் இருக்கு அப்படின்னாங்க. மேற்கிலிருந்து வீசும் பொழுது நான் கோடை எனப்படுகிறேன். ஓகேங்களா? மேற்கிலிருந்து வீசும்போது அதைய கோடை அப்படின்னு சொல்லுவோம். வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். இது வந்து எப்படின்னா, வறண்டு போன நிலப்பகுதியிலேருந்து வீசுறதுனால இது வந்து வெப்ப காற்றா இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு பாருங்க, வடக்கு என்பதற்கு வாடை என்ற பெயரும் உண்டு. வடக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வாடை அப்படின்னு சொல்லுவோம். வடக்கிலிருந்து வீசும் பொழுது இது வாடை காற்றா வருது. ஓகேங்களா? இது எங்கேருந்து வருது அப்படின்னா, பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால இது எப்படி இருக்காமா, குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால இது குளிர்ச்சியான ஊதை காற்று அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, தெற்கில் இருந்து வீசும் பொழுது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். ஓகேங்களா? தெற்கு திசையிலிருந்து வீசும் பொழுது இது எப்படி இருக்கான், தென்றல் காற்றா இருக்கான். பல தடைகளை தாண்டி வருவதால், சரிங்களா, இந்த வந்து நிறைய தடைகளை தாண்டி வருவதால இதோட வேகம் எப்படி இருக்கான், குறைந்து இதமாக வீசுதான். ஓகேங்களா? ஸோ அதனால தெற்கிலிருந்து வருவதே நம்ம தென்றல் காற்று அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து பல தடைகளை தாண்டி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கியத்தில் நான். அதாவது இது ஒன்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் சொல்லி பார்த்துக்கோங்க. கிழக்கு அப்படிங்கிறது குணக்குன்ற வேறு பெயர் வந்து இருக்குது. இப்போது கிழக்கிலிருந்து வீசும் பொழுது அது கொண்டல் அப்படின்னு சொல்கிறோம். கிழக்குக்கு வேறு பேர் என்னது? குணக்கு. கிழக்கிலிருந்து வீசும் பொழுது அது கொண்டல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த எங்கேருந்து வருது அப்படின்னா, கடல் பகுதியில் இருக்கிற மலை மேகங்களை சுமந்து வர்றதுனால இது மலைக்காற்றுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேற்கு. மேற்கோட வேறு பெயர் குடக்கு. இது வந்து எப்படின்னா, கோடை காற்று அப்படின்னு சொல்லுது. வறண்ட நிலப்பகுதியில் வீசுறதுனால இது வந்து வெப்ப காற்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வடக்கு. வடக்கு என்பதற்கு வாடை அப்படின்ற பேர் இருக்குது. வாடை வாடை காற்று அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்காமா, பனிப்பகுதியிலேருந்து வீசுறதுனால இது வந்து ஊதை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வடக்குலேருந்து வீசுறதுனால இது வந்து வாடை காற்று. வடக்கு அப்படிங்கிற திசைக்கு தான் இன்னொரு பேர் வாடை. இது வந்து வடக்கிலிருந்து வீசும்பொழுது இது வந்து வாடை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, பனிப்பகுதியிலேருந்து வீசுறதுனால இதை வந்து குளிர்ச்சியான ஊதை காற்று அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம். ஓகேங்களா? சரி, எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தென்றல், அதாவது தெற்கிலிருந்து வீசும் பொழுது இதை வந்து நம்ம தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பல தடைகளை தாண்டி வருவதால் அதோடைய வேகம் வந்து குறைந்து காணப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கியத்தில் நான். தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது, அதாவது தென்றல் காற்று அப்படின்னா அது ஆல்ரெடி எப்படி இருக்காமா, பல தடைகளை தாண்டி வந்துட்டு இருக்காமா. அப்படி பல தடைகளை தாண்டி வரும் பொழுது அந்த காற்று வந்து எப்படி வருதாமா, பல நறுமணங்களுடைய மலர்கள், சரிங்களா, பல மலர்களின் நறுமணங்களை வந்து அப்படியே அந்த காற்று அப்படியே தூக்கிட்டு வரும்பொழுது இந்த வண்டு என்ன ஆகுதாமா, கூடவே வந்து வண்டுகளையும் அந்த காற்று வந்து அடிச்சிட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இளங்கோவடிகள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான்னு பாருங்கள். வண்டொடு புக்க மணவாய் தென்றல், வண்டொடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்ட்டு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. சொன்னது யாரு? இளங்கோவடிகள். வண்டொடு புக்க மணவாய் தென்றல்னு சொன்னது யாரு? இளங்கோவடிகள். எதில் சொல்லியிருக்காரு? இளங்கோவடிகள்னாலே என்ன புக்கு தான்? சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? என்ன நூல்? சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாத தென்றல் விடுதோடு. ஓகேவா? பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதின புக் என்னது? பத்மகிரிநாதர் தென்றல் விடுதோடு. ஓகேங்களா? இந்த 2 சிற்றிலக்கியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிற்றிலக்கியத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பெண் ஒருத்தி, ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும்,
சரியா? நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொருட்பிற் செந்தமிழன் பின்னுதித்தே தென்றலே. அதாவது தூது செல்ல என்ன காற்றை வந்து அன்போடு அழைக்கிறாங்க. தூது சொல்கிறதுக்கு ஒரு பெண்ணு வந்து தூது சொல்கிறதுக்கு காற்றை ரொம்ப அன்போடு அழைப்பதாக வந்து இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ பழபெட்டை சொக்கநாத புலவர் எழுதின பத்மகிரிநாதர் தென்றல் தூது அப்படின்ற சிற்றிலக்கியத்தில் ஒரு பெண் வந்து நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும், சரி, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கம்மா, தூது செல்ல காற்றை அன்போடு அழைக்கிறார்கள். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்ட்டு பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளில் திரையிசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். அதே பழபெட்டை சொக்கநாத புலவர் தான் வந்து இதையும் சொல்லியிருப்பாரு. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, முன்னீர் நாவாய் ஊட்டியாக நான். பழங்காலத்தில் அந்த கடல் கடந்து பயணங்கள் செய்வதற்காக காத்தால் இயங்குற அந்த பாய்மர கப்பலை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து எப்படி சொல்கிறாங்களாம்மா, நளியிரும் முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் பலவ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, அடிக்கடி கேட்பாங்க, நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நளியிரும் முன்னீர் நாவாய் ஊட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ. ஓகேங்களா? இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் வந்து இருக்குது. இது வந்து வெண்ணி குலத்தியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வலி அப்படின்னு சிறப்பித்து செய்திருப்பாங்க. ஓகேங்களா? வலி என்பதை குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது. இப்போ இந்த வலி அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வலியோட மீனிங் காற்றுன்னு வந்துச்சு. இங்கே பாருங்கள், நளியிரும் முன்னீர் நாவாயொட்டின்னு இருக்கா, வழித்தொழில் இங்கே இருக்குதுங்களா, வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ. இப்போ பாருங்க, இதில் வந்து கரிகால் பெருவளத்தை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் ஒருத்தவங்க வந்து அது யார், வெண்ணி குயத்தியார். பெண் புலவரில் ஒரு ஆள் தான் வெண்ணி குயத்தியார். அவங்க வந்து வலி அப்படின்னு தனியாக குறிப்பிட்டு அதற்கு சிறப்பு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? மழை தருவேன் நான், அதாவது பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். பருவ காலம்னு என்னது சொல்லுங்கப்பா? பருவ காலம்னு என்னது? இந்த காலம். ஸோ இந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பருவ காலம்னா அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சில் இருக்குங்களா, அதுதான். ஓகேங்களா? ஸோ அந்தந்த பருவகாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேகத்தை கொண்டு வந்து மழையை தருவேன், நான் மேகத்தையும் கொண்டு வந்து மழையை தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரவன், அதாவது சூரியனுடைய ஹீட் இருக்கும் பார்த்தியா, அது அந்த கதிரவனுடைய வெப்பத்தால் வந்து அந்த சூடாகி ரொம்பவே வந்து சூடாகி என்ன ஆகுதாம்மா, அடர்த்தி குறைஞ்சு அது மேலே போயிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அங்கே ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப, சரிங்களா, அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கும், அந்த வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படின்றதுக்காக பருவ காற்றாக அது மாறிடுது. பருவ காற்றாக மாறுகின்றேன். தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக. சரிங்களா? என்னென்ன பருவக்காற்று? தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. சரிங்களா? தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழை பொழிய செய்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென்மேற்கு பருவக்காற்று எப்போ? ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும். ஓகேவா? அப்போது இந்த பருவக்காற்றுகளை வந்து மறுபடியும் எகெயின் சொல்கிறேன், நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரை, அப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் இருக்கா, இந்த 4 மாதமுமே தென்மேற்கு பருவக்காற்றாகவும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை, சரிங்களா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த லாஸ்ட் 3 மாதமும்
வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றேன். சரிங்களா? இவ்வாறாக மழைப்பொழிவை தருகிறேன். இந்த மாதிரி வந்து மழைப்பொழிவு தருதாமா. இந்தியாவோட முதுகெலும்பே என்னதான் வேளாண்மை தான். ஸோ வந்து வேளாண்மை வந்து சிறப்பதிலும் தன்னிறைவு பெறுவதிலும் வந்து நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு தேவையான மழையளவு, நமக்கு இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ மழையளவு தேவையோ அதில் 70 விழுக்காடு மழையை வந்து மேற்கு பருவக்காற்று மேற்கு பருவக்காற்று வந்து வெளியிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குளோரோஃப்ளோரோவுடைய ஒரு மூலக்கூறு வந்து 1,00,000 மூலக்கூறுகளை சிதைத்து விடும். சரிங்களா? குளோரோஃப்ளோரோவுடைய அந்த கார்பன்லேருந்து வெளிவர ஒரு மூலக்கூறு கூட 1,00,000 அந்த ஓசோன் லேயர்களை வந்து ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைத்து விடுது. ஓகேங்களா? இப்போது வடகிழக்கு பருவகாலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து எந்த காலகட்டத்தில் அது வந்து புயலாக மாறி போகும்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவகால காலகட்டங்களில். ஓகேங்களா? வடகிழக்கு பருவகால காலகட்டங்களில் தான் என்ன ஆகுமாம்மா, இது வந்து தாழ்வு மண்டலமாய் வந்து தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆற்றலுடன் வீடு கொண்டு பயணிக்க தொடங்கினால், ஓகேவா, ஆற்றலுடன் வீடு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக போகிறேன் அப்படின்னா என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றாங்க. மழையாக புயலாக தடம் பதிப்பேன். மழையாவோ இல்லை புயலாவோ நான் எனக்கான ஒரு இடத்த உருவாக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வலிமிகின் வலி இல்லை. இது வந்து புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. வலிமிகின் வலி இல்லை அப்படிங்கிறது புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயூர் முடவனார். ஓகேங்களா? ஐயூர் முடவனார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது போன்ற மதுரை இளநாகனார். அதாவது ஐயூர் முடவனார் வந்து 51 சொல்லியிருக்காரு, புறப்பாட்டு 51 சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு புறப்பாட்டு 55 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதுரை இளநாகனார் வந்து கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். கடுங்காற்று தான் வந்து மேகத்தை கொண்டு வந்து சரி கடுங்காற்று வந்து நம்மகிட்ட வந்து என்ன கொண்டு வந்து கொடுக்குது, மழையை கொண்டு வந்து சேர்க்கிறது. கடுங்காற்று வந்து மழையை கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்போது இதை வந்து என்னோடய வேகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் உயிர்வழி தந்து உயிரை காக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உயிர்வழி தந்து உயிர்களை காக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன். தாவரத்தில் அதோடைய உணவு உற்பத்தி இருக்கும் தெரியுங்களா, அதுக்கு நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? பல இடங்களில் தூவுகின்றேன். பூவின் தேனின் கனியின் தாவரத்தில் உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலித்துடன் அடிபடாதிருக்க உதவுகிறேன். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன். ஓகேங்களா? உங்களுடைய நவீன தொலைத்தொடர்பு மையமாகவும் நான் தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? காற்றுள்ள பொழுதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கேற்ப, அதாவது புதுமொழியானது காற்றுள்ள பொழுதே மின்சாரம் எடுத்துக்கொள், அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். சரிங்களா? காற்று வந்து என்னது, ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்னாற்றலை உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலக்கரி தேவை. மின்னாற்றலை உருவாக்கும் பொழுது உங்களுக்கு நிலக்கரி தேவைப்படுது. ஆனால் குறைந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட்ட காரணமாகின்றன. ஒரு சில குறைந்த கனிம வளம் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட காரணம், அது கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்பட்ட வச்சே தான் ஆகணும். அதுதான் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. உலகத்திலேயே வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்த காற்றாலை பிஸ்னஸில் நம்மளுடைய இந்தியா தான் நம்பர் 1 பிளேஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதும், காற்றாலை மின் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் பெற்றிருக்கிறது என்பதையும், இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்பதும்,
இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது, காற்று வந்து சொல்லுது. மனிதனால் மாசடையும் நாள். இப்போ பார்த்தீங்கன்னா மெது உருளை, அதோடைய ஆங்கில சொல் கேட்டாங்கன்னா டயர்ஸ். மெது உருளை என்னது, டயர்ஸ். இப்போ பாருங்கள், நான் மாசுபடுவதால், அந்த காற்று வந்து மாசுபடுறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி வந்து கம்மியாகுது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். ஓகேங்களா, ஐக்கிய நாடுகளுடைய சிறுவர் நிதியம் வச்சு தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து, புவியோட ஒரு போர்வை, சரிங்களா, பூமிக்கு மேலே ஒரு போர்வை மாதிரி சுற்றி கிடந்து பருதியின் கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கிறேன். சரிங்களா, அதாவது பூமியை பொறுத்த வரைக்கும் பூமி மேலே ஒரு போர்வை மாதிரி அந்த காற்று வந்து சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பருதியோட கதிர் சூட்டை வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசு அடைவதன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தும் விலைக்கு, சரிங்களா, தூய்மைப்படுத்தும் விலைக்கு வாங்கி அதை குடிச்சிற நிலையில் வந்து இருக்கும். இப்போ வந்து காற்று மாசுபாடு அடைஞ்சிருச்சு. ஸோ வந்து தண்ணீர் தொட்டியில் தீமை இருக்குது அப்படி இப்படின்னு இப்போ சொன்னால் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை அமில மழை பொழியும் பொழுது நீரில் கலந்து விடுவதால். ஸோ கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடு இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா மழை பொழியும் போது நீரில் வந்து கரைஞ்சிருது அப்படின்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஒரு மனிதனுக்கு 12 முதல் 18 வரை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கரிமல வாயுவை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தரும் 2 விதமான டூல்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து 12லேருந்து 18 முறை ஒரு மனுஷன் வந்து 12லேருந்து 18 டைம் என்ன பண்ணுவாங்கன்னா மூச்சு காற்று வந்து வெளிவிடுறோம் இல்லையா, அந்த மூச்சு காற்றாய் வெளிவிடும் கரிமல வளியை எடுத்துக்கொண்டு, கரிமல வளி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வளியை, அதாவது ஆக்சிஜன் வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, என் தோழிகள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து யார், என் தோழிகள். இதெல்லாம் எழுதிக்கிறது யாருன்னா அவங்களுடைய தோழிகள் தான் வந்து எழுதியிருக்காங்களாமா. அதாவது அந்த தோழிகள் யார், மரங்கள் தான் வந்து அவருடைய தோழிகள். ஓகேங்களா, ஸோ கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதைப்படிவ எரிபொருள்களை தவிருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கச்சா எண்ணெய், நிலக்கரி அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த புதைப்படிவ எரிபொருளை வந்து விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வருஷமும் 15 உலக காற்று நாளாக எழுதப் போகிறேன். அதாவது ஒரு வருஷமும் ஜூன் 15 வந்து என்ன பண்ணுறாங்களாமா, உலக காற்று நாளாக வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அலைகடல் தாண்டி மலைபட கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் ஒரு பதிவு. என்ன பாருங்கள், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா. அப்போ பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் என்னோடது திருவெம்பாவை திருப்பாவை. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. திருப்பாவை பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி பாடுகின்றனர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். ஓகேவா, வெள்ளை பளிங்கு கற்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அதில் அது வந்து தாஜ்மஹால் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்காமா, அந்த வெள்ளை பளிங்கு கற்களெல்லாம் வந்து எல்லாமே மறைஞ்சு ஒரே மஞ்சளும் கருப்புமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே aspirants, thank you for your patient listening until my class was end. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ டோன்ட் forget to
லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.